ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுபார்ட்ஸ். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஸ்லீவ் பார்ட்டில் எப்படி துணியை அட்டாச் பண்ணுறது அப்படின்றது தான் நான் இப்போ உங்களுக்கு காட்ட போகிறேன். இதுதான் இப்போ பேக் சைடு, அதாவது நம்ம டிசைன் பண்ண போகிற சைடு இதுதான். இந்த சைடு நம்ம வந்து எப்பயும் தைக்கக்கூடாது. துணியை திருப்பி போட்டுக்கோங்க. திருப்பி போட்டு எந்த சைடு ஸ்லீவுக்கு அடியில், அதாவது ஸ்லீவ் பண்ணுறோன்னா அதுக்கு பேக் சைடு இந்த மாதிரி நார்மலாக ஒரு கிளாத் எடுத்துக்கோங்க. எந்த கிளாத்னாலும் பரவாயில்ல. இதை வந்து இதோட அட்டாச் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஸ்லீவ் பார்ட் வந்து ஃப்ரேமில் மாட்டுறப்ப ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா நம்ம நூல் வச்சு கட்டுவோம் இல்லையா, இந்த மாதிரி கட்டாமல் இந்த மாதிரி தைச்சிடலாம். இது தைக்கிறது வந்து நம்ம கை ஊசி வச்சே நம்ம தைக்கலாம். மிஷின் இல்லாதவங்க வந்து கை ஊசி வச்சே தைச்சிடலாம். அதுக்கு தான் இந்த வீடியோ. இது வந்து நல்ல ஒரு நார்மல் காட்டன் த்ரெட்டு. இந்த த்ரெட்டு பாருங்கள், உங்களுக்கு நான் காட்டுறேன். நூல் கண்டு நல்லா கொஞ்சம், அதாவது காட்டன் த்ரெட்டு ஸ்ட்ராங்காக இருக்கும். நீங்கள் கடையில் நூல் விற்கிற கடையில் நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா, டெய்லரிங் ஷாப்பில் கேட்டிங்கன்னா தருவாங்க. அவங்களே கொஞ்சம் திக்கான நூலாக இருக்கும். அதே மாதிரி ஊசியுமே நல்ல பெரிய ஊசியாக நான் எடுத்திருக்கேன். பெரிய ஊசினா ஒரு லென்த்தாக இருக்கிற மாதிரி ஒரு ஊசி, சரியா? இந்த மாதிரி லென்த்தாக இருக்கிற ஊசி, நம்ம ரிப்பன் எம்ப்ராய்டரிலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி லென்த்தாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கார்னரில் 2 துணியை அட்டாச் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு 2ஐயும் வச்சு ஒரு 2 தடவை ஸ்டார்ட் பண்ணுற இடத்துல 2 தடவை நீங்கள் எடுத்து குத்தி அது ஒரு லாக் மாதிரி பண்ணிக்கோங்க. ஒரு பக்கம் ஊசி இருக்குது, இன்னொரு பக்கம் நாட் போட்டிருக்கேன். நூலில் நாட் போட்டு அதை 2 தடவை நம்ம வந்து நார்மலாக உள்ளே விட்டு எடுத்து நம்ம தான் டைட் வச்சுக்கோம். அதுக்கப்புறம் நார்மலாக ரன்னிங் ஸ்டிச்சு தான். நம்ம ரன்னிங் ஸ்டிச் போடுவோம்ல, அதே தான் கையில். இப்போ 2 துணி இப்படி வச்சுருக்கேன். வச்சுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கீழே ஒரு தடவை மேலே ஒரு தடவை இந்த மாதிரி குத்தி, இப்போ கீழே போயிட்டு திருப்பி மேலே, திருப்பி கீழே போயிட்டு திருப்பி மேலே. ஏன் பெரிய ஊசி எடுத்துக்க சொன்னேன்னா, இந்த மாதிரி கீழே போயிட்டு மேலே வரப்போ துணியை வந்து நம்ம கொஞ்சம் நேரம் நிறைய எடுத்துக்கலாம். சின்ன ஊசினா ஒரு 2-3 தடவை நீங்கள் பண்ணாலே நீடில் வந்து குட்டியாக இருக்கனால டக்குன்னு அது முடிஞ்சிடும். கொஞ்சம் லாங்காக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி விட்டு வெளியே எடுத்துருங்க. இதே மாதிரி ஃபுல்லாக நம்ம தைக்க போகிறோம். துணியை சுருக்கம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அடியில் அந்த ப்ளூ கலர் துணி தான் நான் எக்ஸ்ட்ராவாக வைக்கிற துணி. மேலே வந்து க்ரீன் கலர் நம்ம டிசைன் பண்ண போகிற துணி. அதனால் மெதுவாக கொஞ்சம் இந்த மாதிரி விட்டு ரொம்ப கேப் வச்சிடாதீங்க. ஓரளவுக்கு கேப் வச்சு இந்த மாதிரி நம்ம தைக்கிறப்ப நம்ம காட்டில் மாட்டினோம்னா ஈஸியாக இருக்கும். ஸ்லீவ் பார்ட் வந்து ஆரி ஒர்க் பண்ணுறதுக்கு அந்த ஸ்டிஃப்னஸ் நமக்கு கிடைக்கும். இதே மாதிரி மேலே கீழே அவ்வளவுதான். ஈஸி தான். இந்த ஸ்டிச் வந்து ரன்னிங் ஸ்டிச் வந்து ரொம்ப ஈஸி. எம்ப்ராய்டரியில் ரன்னிங் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க. இது ஆக்சுவலி இது மிஷின் தையல் மாதிரி இருக்காது, கொஞ்சம் விட்டு பெருசாக இருக்கும். மிஷின் இருந்தால் நீங்கள் இதே மாதிரி வச்சு அப்படியே மிஷினில் ஒரு அடி அடிச்சிடலாம். நீங்கள் ஒரு ஸ்டிச் போட்டுடலாம். மிஷின் இல்லாதவங்க இந்த மாதிரி கையில் தையல் போட்டுக்கணும். போட்டோம்னா நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஃபுல்லாக கொஞ்சம் தூரம் சுருக்கம் இல்லாமல் இந்த நூலை நல்லா நம்ம வெளியே இழுத்துட்டு அதுக்கப்புறம் தைங்க. இப்போ தான் ஃபஸ்ட்டு என் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு இம்மீடியட்டாக நோட்டிஃபிகேஷனில் காட்டும். நல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் போடுங்க. நீங்கள் போடுற லைக் தான் எனக்கு வந்து அது ஒரு மோட்டிவேஷன். என்னோட மோட்டிவேஷன் அதுதான், என்னோட ஹாப்பியும் அதுதான். அடுத்தடுத்து நான் ஒரு ஊக்குவிக்கிற மாதிரி இருக்கும் அந்த லைக் பார்த்து தான். அதனால லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரியே மெதுவாக தைக்கணும். பாருங்கள், சுருக்கம் இல்லாமல் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து. இது இன்னும் நிறைய பேருக்கு தெரியலை, அதனால தான் இது ஒரு வீடியோவாக போடுவோன்னு பார்த்தேன். கயிறு வச்சு எப்படி கட்டலாம் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். இது வந்து ஒரு துணியை வந்து நம்ம அட்டாச் பண்ணுறது. ஸ்லீவ் பார்ட் வந்து எப்பயுமே நமக்கு வந்து கஷ்டமாக இருக்கும் போடுறதுக்கு. நெட்டில் மாட்ட முடியாது அந்த ஸ்டாண்டில். அதனால் இந்த மாதிரி அட்டாச் பண்ணுறப்ப நமக்கு நல்ல பெரிய இடமா கிடச்சிடும். நம்ம ஈஸியாக ஃப்ரேமில் மாட்டிட்டு அதை வந்து நம்ம ஸ்டாண்டில் மாட்டி ஒர்க் பண்ணலாம். ஓகேவா? அதாவது ரவுண்டு ஃப்ரேம் 18 இன்ச் ஃப்ரேமுக்கு இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணணும். நீங்கள் காட் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுக்கு தேவையில்லை. இப்போ இது எட்ஜ் பகுதி வந்துருச்சு. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எப்படி 2 தடவை போட்டு அதை லாக் பண்ணேனோ அதே மாதிரி இந்த எட்ஜ் பகுதியிலையும் ஒரு 2 தடவை விட்டு அப்படி ஒரு முடிச்சு போட்டுக்கோங்க. உள்ளே விட்டு இப்படி எடுத்துட்டு அந்த மீதி இருக்க அந்த நூலை இப்படி உள்ளே விட்டு எடுத்துட்டோம்னா அது லாக் ஆகிடும். ஒரு நாட் மாதிரி விழுந்துடும். போதும். இந்த நாட்டு நமக்கு எப்படி இருக்கட்டும். மீதி வந்து உங்களுக்கு நூல் இருந்தால் வச்சுக்கோங்க, இல்லைன்னா கட் பண்ணிடுங்க. நல்லா சுருக்கம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அப்படி இழுத்து துணி வந்து சுருக்கம் இருக்கக்கூடாது. நம்ம ஸ்டிச் பண்ணது அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த நீட்டில் பாருங்கள், நல்ல லென்த்தாக இருக்கா. இந்த மாதிரி
துணி வந்து இப்போ இந்த சைடு கரை பகுதினா நமக்கு வந்து நம்ம துணியில் வந்து நூல் வச்சு நம்ம ஸ்டாண்டில் மாட்டலாம். இது கரை கிடையாது, இது வந்து பிசுறாக வரும் இல்லையா, அந்த சைடு வர்ற இடத்துக்கு எல்லாமே நம்ம இந்த மாதிரி துணியை அட்டாச் பண்ணோம்னா சேஃப்டியாக இருக்கும். இப்போ பாருங்க, ஃப்ரண்ட் சைடு எவ்வளோ நீட்டாக போச்சு. ரெண்டையும் வச்சு தச்சு வச்சு நம்ம தையல் எல்லாமே பேக் சைடு போயிடுது. நம்ம ஒர்க் பண்ணுற ஏரியா நீட்டாக இருக்கும். அதனால தான் பேக் சைடு வச்சு 2 துணியை அட்டாச் பண்ணுறப்ப பேக் சைடு பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். இப்போ ஸ்லீவ் பாருங்கள், பாதிக்கு பாதி ப்ளூ கலர் இருக்குது, பாதிக்கு பாதி க்ரீன் கலர் இருக்குது. அப்போ வந்து இந்த லைனில் நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஃப்ரேம் வந்து அதில் அட்டாச் பண்ணிடுறேன். ஃப்ரேமை அட்டாச் பண்ணுறப்ப எப்பயுமே அந்த ஃப்ரேமில் நம்ம டைட் வைக்கிறோம்ல, அது வந்து நம்ம ஒர்க் பண்ணாத சைடு வந்து நீங்கள் கொண்டு போயிருங்க. இப்போ பாருங்கள், இந்த மேலே இருக்கா, மேலே வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா சைடு ஏதாவது நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு அது டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. இல்லைன்னா நூல் அதில் மாட்டி அது பெரிய சிக்கு கொண்டு வரும். அதனால நீங்கள் வந்து அது நம்ம தேவையில்லாத பகுதியில், இப்போ நம்ம இந்த சைடு உட்காந்துருக்கோம் அப்படின்னா அந்த சைடு அது வர்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் பண்ணுறதுக்கு. இப்போ எப்பயுமே நான் காட்டியிருக்க மாதிரி நல்ல ஃப்ரேமை வந்து டைட் வச்சுக்கோங்க. ஃப்ரேம் வந்து நல்லா டைட் வச்சு நம்ம தட்டினோம்னா நல்லா டொப்பு டொப்புன்னு சத்தம் வரணும். அந்த அளவுக்கு துணியை நல்லா இழுத்து டைட் வச்சுக்கிட்டு நம்ம அதுக்கப்புறம் ஸ்டாண்டில் ஃபிக்ஸ் பண்ணலாம். நல்லா ஃபுல்லாக இழுத்துருங்க. இது வந்து நான் காட்டன் மெட்டீரியல் ஒரு ப்ளூ கலர் என்கிட்ட இருந்துச்சு, அதை அட்டாச் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட என்ன மெட்டீரியல் இருக்கோ, சும்மா ஜஸ்ட் கொஞ்சோண்டு ஒரு பிட்டு துணி இருந்தால் போதும். அந்த ப்ளவுஸ் லென்த்துக்கு இருக்கணும், அவ்வளோதான். இப்போ பாருங்கள், நல்லா க்ளீனாக வந்துச்சு. அந்த லைன் தெரியுதா? இப்போ இந்த இடத்துல நம்ம நல்லா ஒர்க் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஈஸியான ஒரு மெத்தட் தான், சேஃப்டியாகவும் இருக்கும். இந்த மாதிரி பண்ணுறது துணிக்கு சேஃப்டி. துணி இழுக்காமல் நீட்டாக போயிடும். இப்போ நம்ம அதை ஸ்டாண்டிலே மாட்டி நான் உங்களுக்கு காட்டிடுறேன். அடுத்த ஸ்லீவ் பண்ணுறதுக்கும் இது நம்ம யூஸ் ஆகும். ஒரு தடவை நம்ம இந்த துணியை ஃபிட் பண்ணிட்டோம் அப்படின்னா 2 ஸ்லீவுக்கே நம்ம பண்ணிக்கலாம். நம்ம நூல் வச்சு அந்த ஸ்டாண்டில் கட்டினோம்னா திருப்பி இன்னொரு ஸ்லீவ் பண்ணுறப்ப அது தனியாக நீங்கள் எங்கேயோ கட்டணும். அதுவுமே அப்பப்போ இது வந்து ஆமாம், இப்போ சொன்ன மாதிரி பாருங்கள், இந்த நான் லாக் பண்ணுற ஸ்டாண்டுமே அந்த லாக்கிங்குமே 8ஆப்பில் கொண்டு போயிருங்க, நானி வர்றது. சரியா? இந்த சைடு கொண்டு வராதீங்க. அதையுமே நல்லா ஃபிட் பண்ணியாச்சு, ஃபுல்லாக டைட் வச்சாச்சு. இப்போ நம்ம நல்லா ஒர்க் பண்ணிக்கலாம். இது முடிஞ்சோன்னா அடுத்த ஸ்லீவும் நம்ம பண்ணிக்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாத்துக்கும் துணி அட்டாச் பண்ணனால நமக்கு ஸ்லீவ் பார்ட் இப்போ ஃப்ரீயாக பண்ணிடலாம். அவ்வளோதான். இது ஒரு சின்ன வீடியோ தான், பிகினர்ஸ்க்கு யூஸ் ஆகும் நிறையா. அதே மாதிரி நிறைய பேருக்கு இந்த மெத்தடே கொஞ்சம் தெரிய மாட்டேங்குது. என்கிட்ட மிஷின் இல்லை, அதனால எனக்கு போட முடியலைன்னு நினச்சிட்ருக்காங்க. கை ஊசியே போதும் இது பண்ணுறதுக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் என்கிட்ட கேளுங்க. ஓகேவா? இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் போடுங்க. இந்த பிசர்லாம் பாருங்கள், நூலில் கட்டுக்கிட்டியாக பிசர் இருக்கும். அந்த க்ரீன் கலர் துணி அது எல்லாத்தையும் நான் கட் பண்ணுறேன். அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளான டிசைன் தான், பாருங்கள்.